சிவாய் நம்ம வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் கருப்பசாமி கேஜிஎஃப். ரெட்ரோ ஆன்மீக சேனலை பார்த்துருக்கிற அனைவருக்கும் வணக்கம். 12 ராசிக்காரர்களுக்கும் ஏன் கடன் ஆகுது, எதுக்காக கடன் வாங்குறீங்க, இந்த கடனை கெட்டி முடிக்காமல் பல இன்னல் துன்பத்தை எதுக்காக அடையிறீங்க, இந்த கடனை அடைக்கிறதுக்கு என்ன வழிமுறைகள் என்ன பக்குவங்களை பண்ணால் இந்த வாங்கின கடனை திருப்பி அடைக்கிறதுக்கு உண்டான ஒரு சக்தி கிடைக்கும். இப்படி இந்த கடன் எதுக்காக வருதுன்னு கேட்கறதுக்கு உண்டான அமைப்பை மட்டும் தெரிஞ்சுட்டு இருந்தா நம்ம அந்த கடத்தை வாங்காமல் அதுக்கு உண்டான வழிமுறைகளோட கடனாளி இல்லாமல் விரலுக்கேற்ற வீக்கம் கடனாளி இல்லாமல் யாருமே இருக்க முடியாது. ஆளாகப்பட்ட அம்பானியாக இருந்தாலும் கடன் வாங்க தான் செய்யணும். ஆனால் திருப்பி கொடுக்க எந்த வழியில் எந்த ரூபத்தில் நம்மளுக்கு அந்த கடன் அடையுது, யாருனால எவர்னால எப்படி கடவுள் ரூபத்தில் ஒரு பர்சன்னால கடனை அடையக்கூடிய தன்மை எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு வருது. இப்படி கடனாளியாக மாட்டிக்கிட்டு கஷ்டப்படக்கூடிய ராசிக்காரர்களுக்கு எந்த வழிமுறைகளை எந்த பக்குவம் பண்ணால் இந்த கடன் அடையும் கேட்கறது தான் இன்னைக்கு உண்டான ஒரு டாபிக். கடகராசி 3 நட்சத்திர பாதங்கள் பலமாக இருக்குது. புனர்பூசம், பூசம், ஆயில்யம். புனர்பூசம் நட்சத்திரத்துக்கு அதிபதி குரு பகவான், பூச நட்சத்திரத்துக்கு அதிபதி சனி பகவான், ஆயில் நட்சத்திரத்துக்கு அதிபதி புதன் பகவான். கர்மக்காரகன் சனி பகவானுடைய நட்சத்திரமும் இதில் இருக்குது. தவக்கோலம் போகக்கூடிய சித்தர் கோலத்தில் போகக்கூடிய தன்மையுடைய குரு பகவானும் உங்கள் ஜாதகத்தில் இருக்குது. அறிவும் அழகும் உங்கள் ஃபேஸ் வேல்யூ வரக்கூடிய தன்மை உடையவங்களுக்கும் இந்த புதன் பகவான் உங்கள் ஜாதகத்தில் இருக்குது. அப்போ பொதுவாகவே கடகராசியை பொறுத்த வரைக்கும் படிப்பும் ஞானத்துக்காக நிறைய செலவு பண்ணக்கூடிய தன்மை உங்கள் ஜாதகத்தில் இருக்குது. கடகராசியை பொறுத்த வரைக்கும் குருவுடைய தன்மை உடையவங்களுக்கு சிறு வயசுலேயே யோகங்கள்லாம் வந்துட்டு போயிடும். கடந்த ஒரு 25 வயசு வரைக்கும் பல இன்னல் இடையூறுகளை சந்திக்கக்கூடிய தருணம் இருக்கும். கடனாவே என்னன்னு தெரியாது. தாய் தகப்பன் பார்த்துக்குவாங்க உங்களுடைய பிரச்சனைகளை. உங்களை படிக்க வைக்கிறதுலேருந்து உங்கள் தேவைகள் பூர்த்தி ஆகிறது, உங்களை ஆடம்பர செலவு, உங்களுடைய தேவைகள் என்ன, இது எல்லாமே உங்கள் ஜாதகத்தில் ஒரு 25-30 வயசு வரைக்கும் பார்த்துக்குவாங்க. 30 வயசுக்கு மேலே தான் நீங்கள் மெச்சூரிட்டியே ஆவீங்க. உங்களுக்குன்னு கல்யாணம் ஆகும். கல்யாணம் ஆகி ஒரு 30-33 வயசுல பிள்ளைக்குட்டிலாம் பெற்றுருவீங்க. அதுக்கு அப்புறம் தான் வாழ்கிறது, தன்னுடைய ஆதங்கம் எல்லாமே தாம் மனைவி தாம் மக்கள், தன்னை சார்ந்தவங்களுக்கு இல்லை தாம் மனைவி மக்களுக்குன்னே வாழக்கூடிய தன்மை உடையவங்க தான் கடகராசி. கடன் வாங்கினாலும் திருப்பி அடைக்கிறதுக்கு சக்திகளோட அந்த கடனை திருப்பி அடைக்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்போட வாழக்கூடிய நேரங்காலங்கள்லாம் உங்களுக்கு நிறையா. ஆஃபீஸில் வேலை பார்க்கக்கூடிய ஒரு தன்மை உடையவங்க பர்ஸில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கிரெடிட் கார்டு வச்சுருப்பீங்க. ஒரு குறிப்பிட்ட காலம் ஒரு 37 வயசு வரைக்கும் இங்கே வாங்கி இங்கே கொடுக்க, இங்கே வாங்கி இங்கே கொடுத்த இந்த லோன் கட்டுறதுக்குன்னே உங்கள் வாழ்க்கை கரெக்டாக போகும். உங்கள் குடும்பத்து மேலே ஒரு கண்காணிப்பும் குடும்பத்து மேலே செலவு பண்ணக்கூடிய செலவுகள் குறைஞ்சிரும். ஏன்னா கடன் கேட்க வேண்டிய ஒரு பிரச்சனையில் மாட்டிக்கிட்டு சம்பாதிக்கிறத கடனாளி ஆக்கிறதுக்கே உங்கள் வாழ்க்கை தெளிவாக போயிடும். அங்கே இங்கேன்னு கடனை வாங்கி அது உங்கள் பிள்ளைங்களுடைய படிப்புக்குன்னு செலவு பண்ணுவீங்க. ஆனால் உங்களுக்கு உண்ற உணவும் போட்டிருக்கிற துணியும் தான் கடகராசிக்காரங்களுக்கு சொந்தம். தாம் பிள்ளைங்களை எப்படி வளர்க்கணும், தன்னை சார்ந்தவங்களை எப்படி வளர்க்கணும்னு சொல்லக்கூடிய ஆசையிலேயே பாதி வயசை நீங்கள் ஓட்டிடுவீங்க. ஒரு கட்ட காலத்துக்கு மேலே சுக்கிரனுடைய ஆதிபத்தியம் வரக்கூடிய நேரத்தில் தான் இனிமே கடன் வாங்கக்கூடாது. ஏன் கடன் வாங்குகிறோம், அதை கடன் வாங்குறதுக்கு பதில் ஏதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டு ஏதாவது ஒரு முதலீடில் போட்டு நம்ம வாழ்க்கையை கொண்டு போயிடலாம் அப்படின்னு ஆசைகள் அந்த கடன் சொல்லக்கூடிய சனி பரமாத்மா உங்களை விட்டு விலகுவார். ஒரு 40 வயசுக்கு மேலே சொத்து சேர்க்கக்கூடிய ஆசைகள் எல்லாமே உங்களுக்கு இனிமே தான் வரும். ஆனால் அதுக்கு இடையில குடும்பத்துக்கு பற்றற்று குடும்பத்துக்கு துரோகம் பண்ணக்கூடிய அமைப்பில் இருந்தீங்கன்னா நீங்கள் கடைசி வரைக்கும் கடனாளி தான். எந்த ரூபத்தில் காசு பணம் வந்தாலும் அந்த காசை தான் மனைவிட்ட கொடுத்து தான் மக்களுக்கு தேவையானதை பக்குவம் பண்ணிக்கிட்டு வந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை உச்ச நிலையில் போகக்கூடிய தருணம் உண்டு.
ஏன்னா உங்கள் ஜாதகத்தில் கர்ம பலனை அனுபவிக்கணும்னு பிறந்த சனீஸ்வர பகவான் உங்கள் ராசியில் இருக்கிறாரு. அப்போ கடன் வாங்காமல் உங்கள் பிரயோஜனம் ஓடவே ஓடாதுன்னு சொல்லக்கூடிய தன்மையும் இருக்குது. ஆனால் இனி வருங்காலங்களில் கடன் வாங்கினாலும் திருப்பி அடைக்கிறதுக்கு ஒரு சக்தியும், போதுண்டா சாமி, சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது கூட கடனாளி கதவை தட்டுவான், இல்லை கடனாளி ஃபோன் பண்ணுவான், இல்லை கடனாளி நேராக வந்து அந்த சாப்பாடை கூட ஒதுக்கக்கூடக்கூடிய தன்மையும் ஒரு கட்ட காலத்தில் நீங்கள் அடைஞ்சிருப்பீங்க. என்னதான் உழைச்சாலும் நிற்கலையே, என்ன பண்ணாலும் நிற்கலையேங்கிட்டு ஆண்டவனை விட்டு ஏன் மதமுற்றே மதம் மாறிடலாமான்னு சொல்லக்கூடிய தன்மைகளும் உங்களுக்கு வந்துட்டு போகும். இந்த கடகராசியை பொறுத்த வரைக்கும் பாக்கிய சனி வந்திருக்கு இந்த வருடம். நீங்கள் என்ன தொழில் செய்கிறீங்களோ அதில் ஃபேஸ் வேல்யூ கிடைக்கும். ₹1,00,000 கடன் வாங்கினாலும் திருப்பி அடைக்க சக்தி கிடைக்கும். 50 லட்சம் வாங்கினாலும் திருப்பி அடைக்க சக்தி கொடுத்து உங்களுக்கு காசு 4 திசையிலையும் வரக்கூடிய தருணம் வந்து கடன் இல்லாமல் வாழக்கூடிய தன்மை கடகராசிக்கு இனிமே உண்டு. உங்கள் பிள்ளைங்க கல்யாணத்தையும் ஜாம் பண்ணுவீங்க, உங்கள் பேரம்பேத்தியோடைய பர்த்டேவும் ஜாம் பண்ணுவீங்க. கடன் வாங்கினாலும் எனக்கு திருப்பி அடைக்க சக்தி இருக்குன்னு சொல்லக்கூடிய சக்தியை சனீஸ்வரன் பகவான் உங்களுக்கு இப்போ கொடுத்துருக்காரு. குரு பகவான் ராசிக்கு 12வது வீட்டில் விரயஸ்தானத்தில் இருந்தாலும் குரு பார்த்தா கோடி நன்மை உண்டு. கடன் வாங்கு, உனக்கு திருப்பி அடைக்க உனக்கு நான் சக்தி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய தன்மையை இந்த வருடம் உங்களுக்கு கொடுத்துருக்காரு. இந்த வருடம் ஜாக்பாட்டு யாருன்னு கேட்டால் கடகராசிக்கும். உங்கள் கடனெல்லாம் அடைய போகுது, கவலைப்படாதீங்க. அஷ்டம சனி முடிஞ்சு போச்சு உங்கள் கணக்குப்படி. இனிமே தான் உங்கள் வாழ்க்கை நல்ல நிலைமைக்கு வரக்கூடிய தன்மை கடகராசிக்கு உண்டு. உங்கள் பிள்ளைங்க படிப்புக்கு, உங்கள் பிள்ளை திருமணத்துக்கு, உங்கள் குடும்ப மேன்மைக்கு வீடு வாசல் இனிமே தான் கட்டணும், இனிமே தான் இடம் வாங்கணும். ஏதாவது ஒரு கிரவுண்டில் இடம் வாங்கி நல்லா வீடு கட்டி பிள்ளை குட்டிங்களோட ஜாலியாக தூங்கணும், தனக்குன்னு ஒரு வண்டி வச்சுக்கணும் அப்படின்னு ஆசைகள் இனிமே தான் உங்களுக்கு வரும். அதனால கடகராசிக்காரங்களுக்கு இந்த வருடம் யோகமான ஒரு வருடம். நீங்கள் வடபழனி முருகனை ஏதாவது ஒரு சனிக்கிழமை இல்லை வெள்ளிக்கிழமை இல்லை புதன்கிழமை ஒரு நாள் போயிட்டு வந்தாலே யோகம்தான். செவ்வாயும் சனியும் ஒன்று. உங்கள் கடன் அடைக்கிறதுக்கு இது ஒரு சூட்சம வழிபாடு. 1000 முருகன் கோயில் இருந்தாலும் வடபழனிக்குன்னு ஒரு தனி சக்தி இருக்கு. சரியா? கடகராசிக்காரர்கள் எந்த பொருட்களை எல்லாம் வீட்டில் வைத்திருந்தால், எந்த நாள் எந்த கிழமை எந்த ஆடைகள் அணிந்திருந்தால் பணம் வரும், பொருளாதார முன்னேற்றம் ஏற்படும் என்பதை பற்றி நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அவ்வகையிலே கடகராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் 2 கூடிய தனாதிபதி என்பது சூரியன். 2 கூடியவன் சூரியன். சூரியன் 2 கூடியவன் என்பதால் 2 கூடிய தனாதிபதி. இப்போ சூரியன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் பணம் வரும். எது? சிவன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள். அதே மாதிரி சூரியனுடைய முகம் அப்படியே ஒரு ரவுண்டாக இருக்கும், அதுக்குள்ளே பிரதிமை அப்படியே இருக்கும், அந்த மாதிரியான விஷயம். வீட்டுக்குள்ளே கடகராசிக்காரர்கள் எப்பயுமே ஜன்னலை திறந்தோன்னா வெளிச்சம் வர மாதிரி, சூரிய வெளிச்சம் வர மாதிரியான விஷயங்கள் பண்ணிங்கன்னா கடகராசிக்காரர்களுக்கு பணம் வருவதற்கான சூரியனை பார்த்துக்கிட்டே இருக்கணும் அவங்க. அதே மாதிரி குதிரை பார்த்திங்கன்னா 7 குதிரைகள் சூரியனோட உட்காந்து போகிற அந்த ஃபோட்டோ இருக்குது பார்த்தீங்களா, அதை நீங்கள் பார்க்க உங்களுக்கு பணம் வரும். அது வந்து ஏன்னா சூரியனுடைய காரகத்துவம். சூரியன்னா கோதுமை. வீட்டில் எப்பயுமே உங்களுடைய பிஸ்னஸ் ரூமில் அல்லது உங்களுடைய கல்லா பெட்டியில் ஒரு துணி மூட்டையில் கோதுமை வச்சு அதை மூடி வச்சுருங்க. கோதுமை. சூரியன்னா அப்படின்னா என்ன அப்படின்னா தலைமைத்துவம், த லீடர், த டான். அதான் வந்து இப்போது நீதிபதிகள் எல்லாமே வந்து சனியினுடைய சுரூபம். அது நீதினா நீதி, யாராக இருந்தாலும் நீதி தான். ஆனால் சூரியன்கிறது மேனேஜ்மெண்ட் பர்சன். இதெல்லாம் ஹெட்டோ அவங்களுடைய இது. ஸோ அப்போது நம்ம சமுதாயத்தில் எது ஹெட்டு அப்படிங்கிறது அந்த தலைமைத்துவமாக இருக்கிற ஒருத்தருடைய ஃபோட்டோ. யாரெல்லாம் தலைமை, அது கட்சி தலைமையாக இருக்கலாம் அல்லது வந்து ஏதோ ஒரு தலைமையாக, நாட்டின் தலைமையாக இருக்கலாம். அந்த தலைமை ஃபோட்டோ உங்கள் ரூமில் இருக்கணும், தலைவர்கள் ஃபோட்டோ. அதே மாதிரி வந்து உங்களுக்கு சூரியன்னா வழிகாட்டி, வெளிச்சம், இதெல்லாம். அதே மாதிரி வெப்பம். உங்கள் ரூமுக்குள்ளே ஏதாவது ஒரு பொருள் சோலாரில் ஆப்ரேட் ஆகிற ஏதாவது ஒரு பொருள், இது சோலாரில் ஆப்ரேட் ஆகிற பேட்ரி, இது சோலாரில் ஒர்க் ஆகிற காத்தாடி, இது வந்து எக்ஸாஸ்ட் புகைப்போக்கி சோலாரில் ஒர்க் ஆகுது. சோலார் வந்து உங்களுக்கு பணம் தரக்கூடிய விஷயமா மாற்றணும். இது மாதிரி நீங்கள் பண்ணலாம். அடுத்து சூரியன் அப்படின்னா நம்பர் 1. எதுவுமே நம்பர் 1ல் நீங்கள் பண்ணுற மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணுங்கள். நம்பர் 1ல் நீங்கள் என்ன பண்ணலாம் என்று பார்த்தா, நம்பர் 1ல் என்னென்ன விஷயங்கள்லாம் நம்பர் 1 அப்படின்னு வர்ற மாதிரி ஏதாவது ஒரு மாடர்ன் ஆர்ட்டு, லெட்டரிங்கு 1 அப்படின்னு வரணும். இந்த மாதிரி ஒரே ஒரு குதிரை அல்லது வந்து அந்த 1 அப்படிங்கிறத ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரியான ஒரு சிங்கம். ஏன்னா சூரியன்னா சிம்மம், சிம்மன்னா சிங்கம்.
ஒரு சிங்கம் அப்படி ரோர் பண்ணுற மாதிரி. சூரியன் எப்படின்னாலே கொடை. இப்போ உங்கள் வீட்டில் இருக்கிற சிவபெருமான் இருக்கார் அப்படின்னா அந்த சிவபெருமான் மேலே வந்து நல்ல பந்தாவா எந்த மாதிரியான சிவன் அப்படின்னு பார்த்தா உட்காந்துருக்கிற மாதிரி இப்படி சிவன் பார்வதி உட்காந்துருப்பாங்க. ராஜ உபச்சாரத்தோட. என்ன சூரியன்னா ராஜா. எந்த சுவாமியை உங்கள் பிஸ்னஸ் ரூமில் வச்சாலும் நீங்கள் கடகராசிக்காரர்கள் வந்து அந்த சாமிக்கு வந்து ராஜ உபச்சாரம் பண்ண சிலையை தான் நீங்கள் வைக்கணும். இந்த ராஜ உபச்சாரம்னா எப்படின்னா நல்ல சந்தன காப்பெல்லாம் பூசி நல்ல அழகாக பிரம்மாண்டமாக ராஜ அலங்காரத்தோட ராஜாதி ராஜ ராஜ கம்பீர அப்படிங்கிற மாதிரி ஒரு ராஜா பயன்படுத்தக்கூடிய எல்லா விஷயங்களும் நீங்கள் ரூமில் வச்சிங்கன்னா உங்களுக்கு பணம் வரும். சூரியனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ருத்ராட்சம்னு பேர். ருத்ராட்சம் வந்து சூரியன். ஒரு சிவன் ஃபோட்டோ, சிவனுடைய ஸ்தால கிராமங்கள் எல்லாம் சூரியன் தான். ஒரு சிவனுடைய இது வச்சுக்கோங்க, முன்னாடி நந்தி வச்சுக்கோங்க, சிவன் தலைமையில் வந்து ஒரு சொட்டு சொட்டாக கங்காதரன் தண்ணீர் சொட்டுற மாதிரி பண்ணிங்கன்னா அது வந்து சூரியன். சூரியன் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்காருன்னு அர்த்தம். அந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணலாம். அடுத்ததாக நீங்கள் வேறு என்ன பார்க்கலாம் சூரியனுக்குரியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மலர்கள். என்ன மலர்கள்னு பார்த்தீங்கன்னா இந்த தாமரை மலர்கள். இந்த தாமரை மலர்கள் எல்லாம் நீங்கள் வந்து இதை தண்ணியில் மிதக்க விடுறது வந்து ஒரு பெரிய அம்சமாக இருக்கும். ஸோ 2 கூடையவன் வந்து சிம்மம் என்பதால் சிம்மம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், சூரியன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், சூரியனுடைய ஃபோட்டோ பிரதிமை எதாக இருந்தாலும் பெரும்பாலும் ஆண் தெய்வம். சூரியன்னா ஆண் தெய்வம். முருகப்பெருமானாக இருந்தால் பெஸ்ட்டு. முருகப்பெருமானை வீட்டில் வச்சு முருகப்பெருமானுக்கு நல்ல சில அலங்காரம் நகை அலங்காரம்லாம் பண்ணி வள்ளி தெய்வான சமேத முருகப்பெருமான் நீங்கள் வழிபட சூரிய இவர் சிம்மத்தை இவர்களுக்கு வந்து கடகராசிக்காரர்களுக்கு நிறைய லாபங்கள் என்பது கிடைக்கும். அதே மாதிரி லேண்டு நிலம் என்பது கடகராசிக்காரர்களுக்கு ராசியான விஷயம் நிலம். அதே மாதிரி உங்களுக்கு வந்து 10 கூடையவன் செவ்வாய் என்பதால் நிலம் மட்டுமல்ல முருகப்பெருமான் ரொம்ப ராசியான விஷயம். முருகன் வந்து அழகாக அப்படி வேலோட அப்படி நிற்கிற மாதிரி. பெரும்பாலும் வேலோட நிற்காமல் வேலும் மயிலும் துணைங்கிற மாதிரி மயில் மேலே உட்காந்து வர்ற மாதிரி, அல்லது வந்து இந்த முருகப்பெருமான் வந்து எப்படின்னா உங்களுக்கு வந்து காட்சி தர்ற மாதிரி காலில் அந்த பாம்பு போட்டு மிதிச்சுக்கிட்டு அப்படி ராஜ அலங்காரத்தோடு இருக்கிற மாதிரி. கடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே எந்த தெய்வமாக வேணால் வச்சுக்கோங்க, அது ராஜ அலங்காரத்தோடு இருக்கிற மாதிரி பண்ணுறது உங்களுக்கு மிகவும் சிறப்பான விஷயமா இருக்கும். எதாக இருந்தாலும் நம்பர் 1 தொடங்குங்க, ஞாயிற்றுக்கிழமைகளில் தொடங்குங்க, ரெட் கலர் ட்ரெஸ் போட்டு தொடங்குங்க. அப்பாவோட ஆசீர்வாதம் வாங்கினதுக்கப்புறம் நீங்கள் தொடங்கினா போதும். எதையும் 3 தொடங்காதீங்க. அதே மாதிரி எதையும் 6 தொடங்காதீங்க. கார் சம்மந்தப்பட்ட ஃபோட்டோஸ் உங்கள் ரூமில் வேண்டாம். பெண்கள் சம்மந்தப்பட்ட ஃபோட்டோஸ் உங்கள் ரூமில் வேண்டாம். அதே மாதிரி உங்கள் ரூமில் சென்ட்டு பாட்டில்லாம் இருந்தால் எடுத்து போட்டுருங்க. பெரிய பெரிய கண்ணாடிகள், அதே மாதிரி லக்ஸுரி ஐட்டம்ஸ், லக்ஸுரி சோஃபாஸ்லாம் இருந்தால் எடுத்து போட்டுருங்க. நார்மலாக இருக்கணும் உங்களுக்கு எல்லாம். அல்லது அரச சிம்மாசனம் மாதிரி சோஃபா கிடைக்கும். பார்த்தீங்கன்னா இப்படி சிம்மாசனம் மாதிரியே இருக்கும். உட்கார்ற சோஃபா பக்கத்தில் கெஸ்ட் உட்கார்றதும் சிம்மாசனம் மாதிரியே இருக்கும். அந்த மாதிரி வைக்கிறது நல்லா இருக்குன்னா அரசவை. சூரியனாலே அரசவை. அந்த ரூமே அது ஒரு அரசர் ராஜா வரார், ராஜா போகிறாருங்கிற மாதிரி இருக்கணும். இந்த மாதிரி பண்ண சிறப்பு. கடகராசி எடுத்துட்டோம் அப்படின்னா காலபுருஷனுக்கு 4ஆம் இடம். ஸோ 4ஆம் இடம் சொல்லக்கூடிய விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே சந்திரன் தான் ஆட்சி அதிபதியாக வராரு. ஸோ உங்களுடைய நிலைகளை பொறுத்த வரைக்கும் இங்கே எப்படின்னா இந்த குரு உச்சமாகிறார் இல்லையா. ஸோ இந்த குரு உச்சமாகிறாரு ப்ளஸ் வந்துட்டு உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த செவ்வாய் அப்படின்ற கிரகம் நீச்சமாகக்கூடிய நிலை. அதாவது நாங்கள் பாட்டுக்கு 7 இருந்தாலும் இந்த ஆன்லைனில் போயெல்லாம் கூப்பிட்டாங்கங்க. ஒரு சின்ன விஷயம், ஒரு 1 போட்டால் 2 ஆகும், 2 போட்டால் 4 ஆகுன்ற அளவுக்கு எங்களுக்கு ஒரு வாய்ப்புகள் கொடுத்தாங்க அப்படிங்கிற மாதிரி. இவங்க பாட்டுக்கு பேசாமல் வந்திருப்பாங்க. ஃப்ரெண்ட்ஸு மூலமாக ஒரு கால் வரும். சரி அட்லீஸ்ட் இவன் சொல்கிறானே இன்றைக்கி 10,000 போட்டால் 20,000 எடுத்துட்டானே, ஃபஸ்ட்டு ஒரு வாட்டி ஆசை காட்டி மோசம் போகிறதுன்னு சொல்லுவாங்கள்ல. இதெல்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா கடகராசிக்காரங்க தான். ஸோ இந்த ஒரு காசை போட்டு 2 காசு ஆக்கணும் பேராசைன்னு சொல்லுவாங்கள்ல. இந்த பேராசையினால் போய் பாதிக்கப்படக்கூடிய நபர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா கடகராசிக்காரங்க தான். அதாவது இவங்க சும்மா இருந்தாலும் இவங்களை தேடி வேணா வரும்னு சொல்லலாம். நிறைய பார்த்தீங்க அப்படின்னா இந்த கடகராசிக்காரங்களுக்கு எல்லாத்துலேயும் ஒரு நிலையற்ற தன்மை இருக்கும். குழப்பவாதிகளாக இருப்பாங்க. முடிவெடுக்க முடியாத தடுமாற்றம் இருக்கும். இதெல்லாம் இவங்களுடைய ப்ளஸ்ஸும் அதுதான், மைனஸும் அதுதான் சொல்லலாம்னு வச்சுக்கோங்களேன். அதாவது சந்திரன் அப்படின்ற கிரகம் தான் நமக்கு இங்கே ஆட்சியதிபதினு சொன்னேன். ஸோ மனம் அப்படின்றது இங்கே தெளிவில்லாமல் இருந்துச்சு அப்படின்னா இவங்களுக்கு ஒரு விஷயம் ஏதாவது நடக்க போகுதுன்னா முன்னாடியே இன்ட்யூஷன் தெரியுங்க. ஆனால் அவங்க ஃபாலோ பண்ணவே மாட்டாங்க. ஏதாவது ஒரு வகையில் வம்பு வழக்கு பஞ்சாயத்து சந்திக்கிறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த கடகராசிக்காரங்க தான். ஸோ இவங்களுக்கு எதன் மூலமாக பிரச்சனை வரும், அதாவது கடன் எதனால் வாங்குவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தன்னுடைய கௌரவம் சார்ந்த கடன். ஒன்று, எனக்கு என்னோடய வாழ்க்கையை சந்தோஷமாக வாழணும் அப்படின்னு. சில பேர் பார்த்திங்கன்னா இந்த டூர் போவாங்க பார்த்தீங்களா. என்னோடய லைஃப்பில் வந்துட்டு நிறைய ஒரு வருஷத்தில் நான் 10 மாதம் 12 மாதம் உழைக்கிறேங்க, எனக்குன்னு ஒரு மாதம் அல்லது 15 நாள் நான் டூர் போனால் தான் எனக்கு ஹாப்பின்னு வாங்கல. அந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்களுமே பார்த்திங்க அப்படின்னா கடகராசிக்காரங்க தான். அது மாதிரி இவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது எதுக்காக கடன் வாங்குவாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா தன்னுடைய சுயம் வாழ்க்கை சந்தோஷத்துக்காக கடன் வாங்க.
கடன் வாங்குவாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வீடு கட்டுறது, திடீர்னு ரொம்ப ஆசைப்பட்டேங்க. எனக்கு கடன் பட்டனாலும் நான் வீடு வாங்கணுன்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஒரு லோனை போட்டேன், வீடு கட்டிட்டேன். ஆனால் அது பாதியில் நிற்குது, என்னால் கம்ப்ளீட் பண்ண முடியல. அதுக்கு இன்னொரு லோனை போடுற மாதிரி ஆகிடுச்சு. ஸோ கடன் மேலே கடன் வாங்கி கூட நான் வீடு கட்டணும்னு நினைக்கக்கூடிய நபர்கள், அந்த வீட்டுக்காகவே உழைச்சி சம்பாதிக்கக்கூடிய நபர்களும் இவங்க தான். கண்டிப்பாக இவங்களுக்குலாம் வந்துட்டு இந்த என்னதான் இருந்தாலும் இந்த சுகபோக வாழ்க்கை ஒரு எக்ஸ்ட்ரீம் அனுபவிச்சாலும் சுகபோக வாழ்க்கைன்றதை தாண்டி நிறைய வந்துட்டு மனசை படைக்கக்கூடிய நிலைகள் நிறைய பேர் பார்த்திங்க அப்படின்னா கடகராசிக்காரங்களும் இருப்பாங்க. தூக்கம்ன்றதே இருக்காதுங்க. தூக்கம்னா எங்கெங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். நிறைய பேர் பார்த்திங்க அப்படின்னா தண்ணீர் சம்மந்தப்பட்டது போது பார்த்திங்கன்னா இந்த ஒரு கூலிங்காக இருக்கும். இவங்களுடைய மனம் எப்படியோ கூலிங்காக இருக்க மாதிரி இவங்களுடைய நிலைகளும் ரொம்ப கூலிங்காக இருக்கக்கூடிய நிலையாகவே வச்சுருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நிறைய ஐடி கம்பெனிலாம் பார்க்குறோம், ஏசி ரூமில் உட்காந்து வேலை பார்க்குறான்ப்பா அவனுக்கு என்ன அப்படின்வாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி எக்ஸ்ட்ரீமாக இருக்கக்கூடிய நபர்கள். தூக்கம்ன்றதே மறந்து போச்சு. ஏன்னா நான் நைட்டெல்லாம் எனக்கு பகலாக இருக்குது, பகலெல்லாம் நைட்டாக இருக்குன்னு கூடிய நபர்களும் பார்த்திங்க அப்படின்னா இந்த கடகராசிக்காரங்க. ஸோ தேவையில்லாத பஞ்சாயத்து, தவளையும் தன் வாயால் கெடும் கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா. ஸோ இவங்களோட வாழ்க்கையில் பார்த்திங்க அப்படின்னா இவங்களுக்கு எதிரி வெளியிலேருந்தெல்லாம் கிடையாதுங்க. இவங்களுடைய எதிரி இவங்க மட்டும்தான். வெளியிலேருந்தெல்லாம் யாரும் வந்து குத்திக்கெல்லாம் கொலைப்பட வேணாம். அதாவது நம்பிக்கை சார்ந்த விஷயம் நம்முடைய மனம். அப்போ இந்த மனசை ரொம்ப கரெக்டாக அவங்க ஹேண்டில் பண்ண தெரிலனா இவங்க பெருசாக லாக் ஆவாங்க. ஸோ தேவையில்லாத பஞ்சாயத்துகளை அனுபவிக்கிறதும் இவங்க தான். இந்த சுய கௌரவ கடன்னு சொல்லுவாங்க இல்லையா, இந்த மாதிரி கடன் பிரச்சனைகள் ஆளாகலாம். அதாவது கையில் தண்ணிப்பட்ட பாடுங்க. காசை வந்துச்சு அப்படின்னா வர்றதுக்கு முன்னாடியே செலவு காத்துட்ருக்கு, கையில் வர்றதுக்கு முன்னாடியே பிரச்சனைகள் சரி அது பண்ணுறதுக்கே இன்னொரு கடன் வாங்க வேண்டியிருக்கு. இந்த மாதிரியான நிலைகளுக்கு நிறைய தள்ளப்படக்கூடிய நபர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா கடகராசிக்காரங்க. இதெல்லாம் தாண்டி இந்த ஃபால் ஸ்டேஷன்லாம் சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரியான ஏரியாவுக்கு போகிறது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். யாருனாலும் போய் லோன் போட்டு ஏதாவது கடன் வாங்கி டூர் போவாங்களா அப்படிலாம் யோசிப்போம்ல. அட்லீஸ்ட் இவங்களுக்குலாம் என்ன அந்த அட்வென்ச்சர் அப்படின்றது விரும்பக்கூடிய நபர்களும் இவங்க இருப்பாங்க. ஒரு எக்ஸ்ட்ரீம். இன்னொரு எக்ஸ்ட்ரீம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சேர்த்து வைக்கிறேங்க, வருஷத்தில் ஒரு 4 நாளாவது எனக்கு வெளியில் போயே ஆகணுங்க, அதுக்கு ஒரு சின்ன அமௌண்ட்டை நான் சேர்த்து வச்சுட்டே வரேன். கண்டிப்பாக எங்கள் ஃபேமிலியில் நாங்கள் ஒரு 10 பேர் சேருவோம், அன்றைக்கி நாங்கள் மொத்தமாக பணம் போடுவோம், ஒரு டூர் போவோம், எங்களுக்கு அது ரொம்ப பிடிக்கும், எங்கள் ஃபேமிலியோட நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறேன் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்கள் அதை தலைமை எடுத்து நடத்துவாங்க. ஆனால் அதுக்கப்புறம் நம்ம கெட்ட பேர் எல்லா இடத்துலையுமே உண்டுங்க. அதாவது ஒரு வேலை யாராவது எடுத்து செய்ய மாட்டாங்க, செய்கிறவங்களுக்குன்னு ஒரு கெட்ட பேர் வரும்ல, அதை அனுபவிக்கிறவங்க இவங்க தான். ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, கடன் வாங்கினீங்கன்னா கடன் கட்டுறதுல மிகப்பெரிய போராட்டம் இருக்கும். ஸோ கடகராசிக்காரவங்க கடன் வாங்குறதுக்கு யோசிச்சு வாங்குறது நல்லது. ஆனால் இன்றைக்கி எடுத்தோன்னா ஐடி கம்பெனியில் வேலை பார்க்கறவங்களாம் இப்போ பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டு தான் இவ்வளோ நிறையா கொடுக்குறாங்க. ஸோ உங்களுக்குலாம் பார்த்தீங்க அப்படின்னா ஈஸியாக கடன் அப்படின்றது கை மாறுங்க. அதை கட்டுறதுல வந்து மிகப்பெரிய போராட்டமாக இருக்கும். இன்றைக்கி கால் இருக்குது, நம்ம கண்ணுக்கு தெரியாமல் நம்ம படுக்கு ஸ்வைப் பண்ணிகிட்டே இருப்போம். திடீர்னு பார்த்திங்கன்னா ஒரு பெரிய மலையாக வந்து நிற்கும். ஸோ ஒரு கடன் அடைக்க இன்னொரு கடன் அடைக்க இன்னொரு கடன், அந்த மாதிரி பெருகக்கூடிய நிலைகளும் உண்டு. ஸோ ரொம்ப கவனமாக ஹேண்டில் பண்ணுங்கள். யாருக்காகவும் எதை நம்பியும் சைன் பண்ணாதீங்க. இதில் பெரிய அளவில் பாதிக்கப்படக்கூடியது நீங்கள் தான். ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம், உங்களோட கடன் பிரச்சனையை தீர்றதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக முருகப்பெருமான் வழிபாடு எடுத்துக்கிறது ரொம்ப சிறப்பு. அதாவது சூரசம்ஹாரம்னு சொல்கிறாங்கல்ல, அந்த மாதிரி உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள், தேவையில்லாத வம்பு வழக்கு பஞ்சாயத்து இதெல்லாம் எனக்கு வரக்கூடாது அப்படின்னாலும் நீங்களுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா திருச்செந்தூரில் ஒரு கடலில் போயிட்டு நீராடிட்டு ஒரு நாள் நைட்டு தங்கிட்டு மறுநாள் காலையில் போய் நீங்கள் முருகப்பெருமானை பார்த்துட்டு வாங்க. டெஃபினட்டாக உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல மாற்றம் முன்னேற்றம் அப்படின்றது வரும். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய அம்மா, வீட்டில் இருக்கக்கூடிய அம்மாவுடைய வார்த்தையை மதிங்க, ஒரு ஆசீர்வாதம் வாங்கிட்டு போங்க. ஏதாவது ஒரு நல்ல காரியம் பண்ணுறீங்க அப்படின்னா அவங்ககிட்ட பிளெஸ்ஸிங்ஸை எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைங்க, எனக்கு எங்கள் அம்மாவே எனக்கு பிடிக்காது, எங்கள் அம்மா கூடவே நான் இல்லை, என்னோடய அம்மா வந்துட்டு எனக்கு இருக்கும்போதே எனக்கு பெருசாக சப்போர்ட் இல்லை, நீங்கள் என்ன மேம் இப்படி சொல்கிறீங்க அப்படின்னா கூட உங்களுக்கு யார் அம்மாவாக நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களோ, சில பேருக்கு வாராகி அம்மன் பிடிக்கும், சில பேருக்கு பார்த்திங்க அப்படின்னா அம்பாள் பிடிக்கும், சில பேருக்கு கருமாரியம்மன் பிடிக்கும்ல, இந்த மாதிரி அம்மன் வழிபாடு எடுத்துக்கோங்க. அவங்கள கடவுளாக எடுத்துகிட்டு அம்மாவை பிடிக்காத ஆள் இருக்க முடியாது. சில பேர் அப்படி இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் கடவுள் வழிபாடு எடுத்துக்கோங்க. நிச்சயமாக ஒரு நல்ல ஒரு மாற்றம் முன்னேற்றம் உங்களோட லைஃப்பில் வரதை நீங்கள் பார்க்கலாம். தாய் உள்ளம் உண்ட தாயின் பாசத்தை முழுமையாக தன்னுடைய மனதுக்குள் வைத்து கொண்டு செயல்படுகின்ற ராசியில் முதன்மையான ராசி கடகராசியே. ஒரு அம்மா வந்து தன் குழந்தை மேலே எவ்வளோ பாசம் வைக்காங்களோ அதே மாதிரி தான் நீங்கள் உங்கள் கூட பிறந்தவங்களோட உறவுகளுமே நீங்கள் பாசம் வைப்பீங்க. உங்களுடைய உடன் பிறந்த உறவுகள் பெற்றெடுத்த குழந்தைகள் மேலுமே நீங்கள் பாசம் வைப்பீங்க. ரெண்டாவது, நட்புக்காக ஒரு இலக்கணம் வைக்கக்கூடிய, அதாவது என்ன சொல்கிறோம், அந்த தளபதி படத்தில் நம்ம ரஜினிகாந்த் மம்முட்டி இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்க ரெண்டுடைய செயல்பாடு மாதிரி நட்புக்காக ஒரு இலக்கணம் வைக்கணும்னா கடகராசிக்காரங்களை எடுத்து வைக்கலாம். ஆனால் கடகராசிக்காரங்க கூட இருக்கவங்கலாம் ரஜினியாகவும் ஒரு மம்முட்டி மாதிரி இருந்துருவாங்க, மம்முட்டி சார் மாதிரி இருந்துருவாங்கலாம் சொல்ல முடியாது. ஆனால் நீங்கள் வந்து உண்மையாகவே நட்புக்காக எதையும் விட்டு கொடுக்கக்கூடிய ஆற்றல் செயல்பாடு நிறையா செய்யக்கூடிய நபர் தான் உங்களுடைய
சிந்தனை உங்களுடைய செயல்பாடாக உறுதியாக இருக்குங்கிறது என்னுடைய கருத்து. அதே போல் எதையுமே நீங்கள் ஒரு வெளிப்படையாக பேசிடுவீங்க. மனசுக்குள்ளே ஒன்று வச்சுக்கிட்டு வெளியே ஒன்று பேசுகிற செயல்பாடு உங்கள்கிட்ட இருக்கவே இருக்காது. நான் வந்து நேர்மையாக இருக்கேன், நான் உன் மேலே பாசமாக இருக்கேன், நான் உன் மேலே உண்மையான அன்பு வச்சுருக்கேன் அப்படின்னு வெளிப்படையாகவே பேசிடுவீங்க. ஸோ இந்த வெளிப்படையாக பேசுகிறதுனாலதோ என்னவோ உங்களை எல்லாருமே என்ன பண்ணுறாங்க, சுயநலத்துக்காக பயன்படுத்திட்டாங்க, சுயநலத்துக்காக ரொம்ப கஷ்டப்படுத்திட்டாங்கங்கிற எண்ணம் உங்களுக்கு அதிகமாக இருக்கும் என்பதும் நிதர்சனமான உண்மை. ஸோ அதே போல் கடகராசிக்காரங்க வந்து இயல்பாகவே நீங்கள் வசீகரமான தோற்றம் கொண்டவங்க. அப்படியே ஒரு என்ன சொல்கிறேன்னா கண் பார்வைகளாலே ஈர்த்து கொள்வோம் அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த வசீகர தோற்றம். அதே போல் முகம் வந்து கொஞ்சம் பொலிவாக இருக்கும். அதாவது என்னென்னா எவ்வளோ தான் கடினமாக வேலை பார்த்துட்டு போனால் கூட சரி, உங்கள் முகம் மட்டும் தனியாக இந்த பௌர்ணமி நிலா எப்படி அழகாக தெரியுமோ அதே மாதிரி உங்களுடைய முகம் மட்டும் கொஞ்சம் பொலிவாக இருக்கும் என்பது உண்மை. ஏன்னா உங்களுடைய ராசியில் தான் குரு பகவான் உச்சம் பெறுகிறார். ஸோ அப்படிங்கும்போது சந்திரனுடைய வீடு குரு உச்சங்கும் போது சந்திரன் குரு இயக்கமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொலிவை கொடுக்கும் என்பது இயல்பான தன்மை. ரெண்டாவது, நம்மளுடைய கடகராசிக்காரங்க மேக்சிமம் வந்து பார்த்திங்கன்னா யாரிடமும் பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயங்களை ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். யாருக்கா பணம் கொடுக்குறதா இருந்தாலும் கவனமாக இருக்கணும், யார்கிட்டையா பணம் வாங்குறதா இருந்தாலும் கவனமாக இருக்கணும். ஏன்னா பணம் வாங்குறீங்க அப்படின்னா என்ன பண்ணணும்னா ஒரு டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயத்தை கரெக்டாக ப்ராப்பராக செக் பண்ணிவிட்டு தான் நீங்கள் கையெழுத்து போட்டு தான் பணம் வாங்கணும். அவங்க காட்டு கையெழுத்து போட சொன்னாங்கன்னு சொல்லி பணம் வாங்குறீங்கன்னா அந்த டாக்குமெண்ட்டில் கண்டிப்பாக என்ன பண்ணியிருப்பாங்க, ஒரு வில்லங்கத்தை ஏற்படுத்தியிருப்பாங்க. உங்களுக்கு சில நேரத்தில் ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணுற அளவுக்கு சில செயல்பாடுகள் செய்யக்கூடிய விஷயம் ஏற்பட்டிருக்குங்கிறது உண்மை. கடகராசிக்காரங்களுடைய பெண்களுடைய குணாதிசயம் எப்படி இருக்கும் அப்படின்னா மிகவும் மென்மையானவர்கள், எளிதில் மற்றவர்களை பேச்சாற்றல் மூலமாக கவரக்கூடிய தன்மை உண்டு. தன்னை ஏமாற்றுபவர்கள் ஏமாற்றினாலும் பரவாயில்ல, அவங்க மேலே இன்னும் நான் அன்பு காட்டுவேன், நான் வந்து அவங்க மேலே உண்மையான அன்பு வச்சுருந்தேன், அதனால் நான் அன்பு காட்டுவேங்கிற செயல்பாடை எப்பொழுதுமே செய்து கொண்டு லாக்காகி கொண்டு இருக்கிற ராசி கடகராசியில் நம்ம பெண்கள் வந்து அதிகமான லாக்காவாங்க. ஸோ நம்மளுடைய கடகராசிக்காரர்களுக்கு கிரகங்கள் ரீதியாக எந்த கிரகம் கடன் சுமைகளை கொடுக்கிறது, எந்த கிரகம் அதிகமான கடன் பிரச்சனையை கொடுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கடகராசியில் உச்சம் பெறுகிறாரே நம்மளுடைய குரு பகவான். அவர் தான் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் வீடாக வருகிறார். அப்போ குரு பகவான் வந்து பார்த்திங்கன்னா உங்களை என்ன பண்ணுவார்னா ஒரு டாமினேட் பண்ணி கடன் வாங்கவோ அல்லது மற்றவர்களுக்கு கடன் சுமை சம்மந்தப்பட்ட விஷயங்களை தலையிடவோ செயல்படுத்துவதற்கான ஆற்றல் உண்டு. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்களுடைய குரு என்ற யாராக இருந்தாலும் சரி, உங்களுடைய ஆசிரியர்களில் அல்லது உங்களுக்கு என்ன பாடம் சொல்லிக் கொடுக்காங்களோ அல்லது உங்களுடைய வாழ்க்கை பாடத்தை சொல்லிக் கொடுத்த குருமார்கள் யார் உங்களுடைய அருகில் வந்தாலும் சரி, அவங்ககிட்ட போய் காலில் விழுந்து ஆசீர்வாதம், என்னை நீங்கள் ஒரு ப்ளஸ் பண்ணுங்கள், என்னையை வந்து வாழ்த்துங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் அவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினீங்கன்னா உறுதியாக நீங்கள் கடன் சுமையில் போய் மாட்டிக்கிற மாட்டீங்க. இது வந்து இயல்பாகவே இனிமேல் நீங்கள் கடைபிடிக்க வேண்டிய மிகப்பெரிய ஒரு முக்கியமான விஷயம். ஸோ அதை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு லைஃப்பில் ஒரு சிறப்பான ஒரு செயல்பாடு உண்டுங்கிறத பார்க்குறோம். ஸோ உங்களை ஆட்ஃபிட் பண்ண என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உறுதியாக நீங்கள் வந்து உங்களை ஆட்ஃபிட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா உங்களுடைய அருகில் இருக்கின்ற அம்மன் வழிபாடை வந்து ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் நீங்கள் கடைபிடிக்க வேண்டும். உங்களுடைய வீட்டின் அருகில் இருக்கின்ற அம்மனை வந்து நீங்கள் வழிபாடு செய்ய 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 அல்லது உங்களுடைய அம்மாவின் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்க 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 வாழ்க்கையில் மிகப்பெரிய முன்னேற்றம் இருக்குங்கிறது நிதர்சனமான உண்மை. ஸோ கடகராசிக்காரங்க கடன் சுமை, மன அழுத்தம், போராட்டம் இதிலேருந்து வெளியே வர்றதுக்கு மிகப்பெரிய ஒரு முக்கியமான வழிபாடு சொல்ல போகிறேன். அந்த வழிபாடை நீங்கள் மனசார ஒரு மனதார போய் வருஷத்துக்கு 2 முறை நீங்கள் போய் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உறுதியாக உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் உண்டு, மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலை உறுதியாக ஏற்படுங்கிறது நிதர்சனமான உண்மை. அது என்ன வழிபாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கற்கடேஸ்வரர் கோவில் அப்படின்னு சொல்லி கோவில் இருக்குது. இங்கே வந்து நண்டு வந்து பூசித்த, அதாவது பூஜை செய்த ஸ்தலம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அப்போ அந்த கோயில் சிவபெருமானுடைய கோவில். இந்த கோவிலில் போய் நீங்கள் மனசார வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றம் வரும், கடன் சுமையிலிருந்து மீள்வதற்கான வாய்ப்பு உண்டு. திங்கக்கிழமை மறக்காமல் போய் வழிபாடு செய்யுங்க. என்ன கிழமை, அதாவது நீங்கள் எந்த மாதம் போனாலும் பரவாயில்ல, திங்கக்கிழமையாக இருக்கணும். திங்கக்கிழமை போய் நீங்கள் வழிபாடு செஞ்சீங்கன்னா மாற்றங்கள் உண்டு, வெற்றிகள் உண்டு, மகிழ்ச்சிகள் உறுதியாக உண்டு.